வணக்கம் சுட்டீஸ். நான் தான் உங்களோட ஜீபும்பா பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன். அந்த கதையோட பேரு என்னன்னா, நாயின் நேர்மை. இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு நகரத்துல இருக்கிற வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு. அந்த நாய்க்குட்டிய ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க அந்த வீட்ல இருந்தவங்க. தினமும் வேலைக்கு போற தன்னோட வீட்டோட தலைவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற வேலையை அந்த நாய்க்குட்டி பார்த்துச்சு. கூடையில வைக்கிற சாப்பாட்டு கிண்ணத்தை கீழே சிந்தாம சரியா தன்னோட எஜமானருக்கு கொண்டு போய் கொடுக்கும் அந்த நாய்க்குட்டி. அதனாலேயே அந்த நாய்க்குட்டிக்கு ரொம்பவே மரியாதை அந்த வீட்டுல. இத பார்த்து பக்கத்து வீட்டு நாய்களுக்கு ரொம்பவே பொறாமையா இருந்துச்சு. அதனால தினமும் சாப்பாடு கொண்டு போற அந்த நாய்க்கு அறிவுரை சொல்லி அந்த சாப்பாடை சாப்பிட பார்த்தாங்க அந்த நாய்கள் கூட்டம். ஆனா அந்த நாய்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு தன்னோட எஜமானருக்கு சாப்பாடை சரியா கொண்டு போய் சேர்த்துரும் அந்த நாய்க்குட்டி. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மற்ற நாய்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நேர்மையான நாய்க்குட்டிய கிண்டலும் கேலியும் செய்ய ஆரம்பிச்சாங்க. அது கேட்டு சங்கடப்பட்டு அந்த நாய் அன்னைக்கு கொடுத்து அனுப்பின சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. அதை பார்த்த மற்ற நாய்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சத்தம் போட்டு சிரிச்சாங்க. இங்க பாருங்க, இதுதான் புகழ்பெற்ற நம்பிக்கை நாய். இத்தனை நாள் ஊரை ஏமாத்திக்கிட்டு இன்னைக்கு எஜமானரோட சாப்பாடை சாப்பிடுது பாருங்கன்னு சொல்லி சிரிச்சாங்க. மற்ற நாய்களோட கேலி கிண்டலுக்கு ஆளான நேர்மையான நாய் தன்னோட நேர்மையை தவற விட்டதுக்காக ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. சுட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் உங்ககிட்ட இருக்க நல்ல பழக்கங்களை என்னைக்குமே நீங்க மாத்திக்க கூடாது. அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றத நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.